நீங்க பேசுறதே சம்பந்தம் இல்லாம வேற மாதிரி கேள்வி கேட்டு பேசிட்டு இருக்கீங்க. உங்க தலைவர் பேசுறது கூட தான் சம்பந்தமே இல்லாம இருக்கு. என்ன நாங்க பேசுனாரு? கேட்கலையா? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுனாரு? ஆமா என்ன சம்பந்தம் இல்லாம பேசுனாரு? ஆமா சார், எல்லாம் ரத்த சொந்தங்கள் அப்படின்றாரு. கரெக்ட் தானே? எல்லாருமே ரத்த சொந்தம் தானே? இதுக்குதான் சொன்னேன். கட்சிக்காரங்க எல்லாம் கண்ட நேரத்துல அடுத்தவங்க வீட்டுல பூராதீங்க நான் சொன்னேன். கேட்டீங்களா? புரியல. இப்ப எல்லாரும் ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உரமுறை வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க. யாருக்கு என்னென்ன உரமுறைன்னு தெரியல. இல்ல புரியல. என்னது? இல்ல உங்களால் தான் ரத்த சொந்தம் ரத்த சொந்தம் எங்கால் சொன்னாரு. அதுக்கு கட்சிக்காரன் கண்ட வீட்டுல ஏன் பூத்தாங்கிறதுக்கு புரியல எனக்கு அந்த இடம். நீங்க மறுபடியும் சொல்லுங்க சார். எதுக்கு சார் நான் திருப்பி ஞாபகப்படுத்திட்டு நாமக்கல் மேட்டர்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமா? நாமக்கல் மேட்டரா? என்ன மேட்டர் நாமக்கல்ல? அதை விடுங்க, எதுக்கு அதை திருப்பி கலரிக்கிட்டு? ஏங்க ரத்த சொந்தத்துக்கும் கண்ட வீட்டுல கட்சிக்காரன் பூந்ததுக்கும் நாமக்கலுக்கும் என்ன லிங்க்? தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரியும். விடுங்க, எதுக்கு அதையே போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? பழச எதுக்கு கலர்றீங்க? வாங்க விஷயத்துக்கு வாங்க. ரத்த சொந்தம் இருக்கிறதுனால தான் ஜெயிப்போம். புரியுதுங்களா? ரத்த சொந்தம் முக்கியம். அதை உருவாக்கணும். யாராருக்கு என்ன ரத்த சொந்தமோ புரியல. யாராருக்கு என்ன ரத்த சொந்தமோ நம்மளுக்கு தெரியல. ஏங்க என்னங்க அது? எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஏதோ அதாவது சுத்தமா அறிவுங்கிற ஒண்ணுமே இல்லாம ஒருத்தனை உட்கார வச்சு என்கிட்ட கேள்வி கேட்கறது எனக்கு வேணாங்க. அடுத்தாப்புல இருந்து வேற ஆளை மாத்தி வச்சு கேளுங்க. புரியுதுங்களா சார்? ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நீங்க பேசுற பதில உள்வாங்கி புரிஞ்சு அதை திருப்பி நான் வந்து கொடுக்குறேன்ல, இது என்ன தவிர்த்து வேற யாராலும் முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்காக. இது நான் சொல்ல சார், உங்க ஆள் சொன்னது. உங்க தலைவர் சொன்னாரு ஓவர் கான்பிடென்டா இருக்கிறேன்னு.